ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சீனு ராமசாமி டைரக்ஷன்ல வெளிவந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்துல ஆக்ட்ரஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏகன் அறிமுகம் அவரு, யோகி பாபு, பிரகிடா, இன்னும் பாபா செல்லத்துறை, இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஒரு அண்ணன் தங்கை பாசம். அது வந்து அண்ணன் தங்கை பாசங்கிறது வந்து ஒரு 1500 படத்துக்கு மேல ஒரு அரைச்சி சலிச்சு புடைச்சி துவைச்ச படங்கள்ல இந்த படமும் ஒரு விஷயம், இந்த படமும் ஒரு விதம். அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு மிலிட்டரியில இருந்த வர ஒரு கணவன் மனைவியை சந்திக்க வரும்போது மனைவி வந்து இன்னொருத்தருடைய பாட்டுக்கு அடிமையாகி அவரை வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ராணுவத்திலிருந்து வர்றவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியும் அந்த கூட இருந்த அந்த பாடகரையும் கட்டி வச்சிடறாங்க. கட்டி வச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கள பழி வாங்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டும் தப்பிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு வர்ற கதை. இதை பார்த்த உடனே சீனு ராமசாமி இந்த மாதிரி கதை எடுக்க மாட்டாரு. அவர் எடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலை, நிறைய படம், தர்மதுரை, இன்னும் நிறைய படம் இருக்கு. அந்த மாதிரி படம் தான் எடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு கிரிமினலான படம் எடுக்க மாட்டாரு, குடும்ப படம் தான் எடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிக்குது. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓடி போன படம் பாத்தீங்களா, அந்த அம்மாவுக்கும் அந்த மிலிட்டரிக்காருக்கும் பிறந்ததுக்கு 2 பசங்க. அதாவது ஒரு பையன், அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. 2 பேரும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரிக்காரர் நேரா கொண்டாயோ அந்த பாட்டி வீட்டுல விட்டுட்டு போயிடுறாரு. நீங்க வளர்த்துக்கங்க, என்னமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அவங்க விட்டுட்டு போனோன்னா ஒரு கட்டத்துல அவங்க பாட்டியும் இறந்து விட அந்த தங்கச்சியை தன்னோட தோல்ல தூக்கி சுமந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு நம்ம ஹீரோ ஏகன். என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு யோகி பாபு கடை வச்சிருக்காரு, கோழிப்பண்ணை. அவர்கிட்ட போய் வேலை சேர்றாரு. வேலை சேர்ந்தோடனே அவர்கிட்டயே வளர்ந்து பெரிய ஆளாகி தன்னோட தங்கச்சியை காலேஜில் படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். காலேஜில் படிக்கிற தங்கச்சி அங்க ஒரு லவரை பார்க்க ஹீரோவுக்கு கோபம் வர அருவா எடுத்துட்டு துரத்த, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கோபப்பட மீண்டும் இவங்க பொண்ணு பார்க்கற படத்தை ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாமே பிளாக்கா போக, அதுக்கப்புறம் அந்த காதலிச்சாங்க பாத்தீங்களா அந்த குடும்பத்திலேயே அந்த பையன் நல்ல பையன், குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி தெரிய அந்த குடும்பத்துக்கே மீண்டும் சம்பந்தம் பேச போக அந்த கல்யாணம் நடக்க, அதுக்கப்புறமும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அந்த ஓடி போன அதுக்கு மேல கதையை சொன்னா இது முழு கதையுமே சொன்ன மாதிரி ஆயிரும். அதாவது இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தவறு செய்யற ஒரு அப்பா அம்மா, அவங்க அனாதையா விட்டுட்ட ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் மேல வந்து கரையேறாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படம். இந்த படம் வந்து பிலோவா ஸ்லோவா போகுது படம். ரொம்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு இந்த படம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே ரொம்ப ஸ்லோவா போகுது. பார்த்த காட்சிகளே பாக்குற மாதிரி இருக்கு, கேட்ட வசனங்களே கேட்கற மாதிரி இருக்கு. அந்த கறிக்கடையில் இருக்கிற யோகி பாபுனுடைய காமெடி, அவர் அந்த கல்லாப்பட்டியில இருந்து எந்திரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி அவர் உட்கார்ந்த இடத்துலயே காமெடி பண்றாரு. இவரு கறி வெட்டுற வேலை செய்யறாரு நம்ம ஹீரோ. இன்னும் நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு மாறுதலுக்குனாச்சு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாதானே நம்மளுக்கும் படம் பாக்குறதுக்கு ஒரு சின்ன இதா தெரியும். எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். அவங்க சின்ன வயசுல அப்பா அம்மா இழந்தது தவிர மீதி எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாவே நடந்துட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து நடிச்ச அந்த ஹீரோயினின்னு சொல்றதை விட தங்கச்சி வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்து அண்ணன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அண்ணனை தவிர அண்ணன் கழிச்சு கூட தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு 2-3 டைலாக் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்றாங்க. அது தெரிஞ்சு அண்ணன் வந்து கோவப்பட்டதுனால அவங்க பேசாம இருக்காங்க. அவங்களுக்கு தங்கச்சிக்கு உண்டான சென்டிமெண்ட் சீன் அப்படி போயிட்டு இருக்கு. ஹீரோயினி பக்கத்திலேயே பானக்கடை வச்சிருப்பாங்க. அந்த பானக்கடையை வச்சுக்கிட்டே ஒன் சைடா ஹீரோவை பார்த்து லவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் லவ் பண்றாங்கன்னு தெரியல. அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்றதே கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எனி டைமும் சோகமாவே இருக்காரு ஹீரோ. ஏன்னா அப்பா அம்மா சின்ன வயசுல தவறி போன உடனே எத்தனையோ குழந்தைங்க நல்லா சந்தோஷமா நல்லா ஜாலியா தன்னோட தங்கச்சியை வளர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜாலியா வாழ்ற எத்தனையோ பேர் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுல வர ஹீரோ பாத்தீங்கன்னா எனி டைம் சோகத்தை முகத்துல அப்பிட்டே இருக்காரு. அது என்னன்னு தெரியல. அவரு இன்னும் கொஞ்சம் கலகலப்பா கூட காட்டியிருக்கலாம். அந்த ஹீரோயினி பார்க்கவே மாட்டாரு. அந்த ஹீரோயினி உருந்து லவ் பண்ணிட்டு இருக்கான் அவரை. அதுக்கு ஒரு காரணம் கடைசியா சொல்லுவாங்க. அது என்னன்னா அதுல ஏத்துக்க முடியாத காரணம் தான். 2வது இவரு நம்ம யாரு யோகி பாபுனுடைய காமெடி ரொம்ப அடுத்தவங்களை கலாய்க்காம, அது வந்து ஒரு டைமிங் காமெடி ஓட்டாம
அந்த படத்தினோட கதைக்கு ஒட்டின மாதிரி அவர் வர்றது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ரெண்டாவது, இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே என்னன்னா, ஒரு சின்ன வயசு ஆளா நடிச்சிருப்பாரு ஒருத்தர். அவர் இந்த படத்துல நிறைய வசனங்கள் பேசுறாரு. பேசுற வசனம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவர் இன்னும் கூட நல்லா நிறைய பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு அவர் சின்ன பையனா நடிச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த கதை ஃபுல்லாவே நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஒரு அண்ணன் தங்க பாசம், ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பிலிமா இந்த படம் இருக்கு. ஆனா அதுல சின்ன சின்ன ட்விஸ்ட் இன்னும் கொஞ்சம் வச்சு நல்லா உயர்தரமா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ணன் தங்க பாசம் எல்லாம் நாங்க பாசமலர்களுக்கு முன்னாடி இருந்தே நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். இந்த படத்துலயும் ஒரு அண்ணன் தங்க பாசமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த காட்சி தானே. நம்ம ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ஒரு காலேஜில் போகுது. காலேஜில் போனா என்ன ஆகும், ஒரு பையனை லவ் பண்ணோம். இதுதான கதை. இதான் இடைவேளை வரல ஓட்டுறாங்க. அதுக்கு மேல அப்புறம் பொண்ணு பாக்குற படம், அதுக்கு மேல அந்த சில விஷயங்கள் நடக்கும். கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷமும், ஓப்பனிங் ஒரு 10 நிமிஷமும் படம் நல்லா பரபரப்பா இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கு இடையில வர சீன்கள்லாம் பிலோ ஆவரேஜான ஒரு கதை தான். இந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் என்னோட நினைப்பு. இந்த படத்துக்கு ஒரு 50-55 மார்க் கொடுக்கலாம். ஆனா பொறுமை வேணும் இந்த படம் பாக்குறதுக்கு கண்டிப்பா. தேங்க்யூ.